सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இனிமே மூணாவது அத்தியாயம். இதுக்குள்ளே உள்ளேயே புரிஞ்சுக்கணும். எங்க போய் புரிஞ்சுக்கிறது? நான் யாருன்னு விசாரம்ங்கிறதுக்காக ஒரு அத்தியாயம். அசகோஹனிதி முதல்லயே வந்தாச்சு. அது இங்க வேற சொல்ற. அந்த ஆத்மாவுடைய ரியல் நேச்சரை பத்தி சொல்லும் போது பிரஜானம் பிரம்ம அப்படின்னு மகா வாக்கியம் வரப்போது. அது இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய மேட்டர். பிரம்ம வித்யா சாதன கிருத சர்வாத்மபாவ பலாவாப்திம் வாமதேவாச்சாரிய பரம்பரையா பாரம்பரிய ஸ்ருத்யா பத்யோத்யமானாம் பிரம்மவித் பரிஷதி அத்யந்த பிரசித்தாம் உபலபமானாக முமுக்ஷவா பிராமணாः असुनातनाः ब्रह्म जिज्ञासवः अनित्यात् साध्यत साधन लक्षणात् संसारात् आजीवभावात् व्यापृतवः विचारयन्तः अन्योन्यं पृच्छन्ति. என்னென்னலாம் பண்ண யார் கேட்கிறான்னு ஒரு பெரிய கத்தியம். மாதృகர்த்தா தித்தீயம் ஜன்ம தித்தீயம் ஜன்ம பிதுகு மரணானந்தரம் ஜென்ம திருத்தீயம். அப்போ அது எப்படின்னு தஸ்ய கதம் இது சர்வமாசியம். இதானீம் திருத்தீயாத்தியாயே ஆத்மா கஹா. இப்ப என்ன விசாரம்? இதுதான் நமக்கு ரமணருடைய உபதேசமோன்னு எனக்கு சொல்லணும். கோயமாத்மா ஹூ ஆம் ஐ, ஹூ ஆம் ஐங்கிறது தான் ஆரம்பம். இதை சில பேர் ரமணர், எனக்கு இன்னைக்கு ரமணரோட கொஞ்ச நாளா நிறைய ஈடுபாடு வந்ததுனால எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றான்னாலும் ஹுவாமைன்னு இவரா ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிதான் மகா வாக்கியம் சொல்ற. இவர் நான் யாருன்னு விசாரிச்சு சர்வேந்திரியங்கள் சர்வ பிராணாதிகள் சரீரேந்திரியங்கள் லோகத்துல இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எதனால உணர்றதோ நான் என்றதான அகங்காரம் இல்லாமல் ஆறுதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லாமலே அகம்னு விசாரிச்சா. இந்த அகங்கிறதுக்கு தான் இங்கிலீஷ்ல அயம்னு பேர். அயம். அதனால கோயம் ஆத்மா. இது இங்கிலீஷ் படி பார்த்தா அயம்னு சொல்லக்கூடிய ஆத்மான்னு வேடிக்கை நான் சொல்றேன். இது எல்லாரும் அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இந்த உபனிஷத்துல மூணாவது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப யார் இத பத்தி விசாரிக்கிறா? நான் யாரு விசாரம் யார் பண்றா அப்படின்னு கேட்டா அது நாமெல்லாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் அதுக்கு குவாலிபிகேஷன் முழுக்க வந்திருந்தா விசாரம் பண்ணி உடனே பலன் வந்திருக்கும். அனித்யா சாத்திய நான் கீழேந்து சொல்லப்படும் இந்த வரி பெரிய வரியா இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கு. பிறந்த நாள்னாலையும் இருக்கலாம். அது இப்ப எத்தனையோ தரம் பாடம் சொல்லிருப்பான். இதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். அனித்யாது சாத்திய சாதன லட்சணாது சம்சாராது ஆஜீவபாவாத் வியாபிபிருச்சவா. நான் இனி இந்த உலகில் பிறக்க வேண்டாம். இந்த உலகில் 14 லோகங்களிலும் பிறக்க வேண்டாம். ஏன்னா பிறப்பு என்பது நம்முடைய புண்ணிய பலனுக்காக ஏற்பட்டதான ரிசல்ட். எந்த ஒரு கர்மாவுடைய ரிசல்ட்டும் எங்கோட கூடினது. நிச்சயமாக ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யுவோ. அனித்தியம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். நாம ஏதோ வேடிக்கையாக வேதங்கள் எல்லாம் அமரர்கள் தேவலோகம் அழியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நமக்கு இன்சென்டிவாக ஒரு உற்சாகத்தை கலப்பதுக்காக. அபாம சோமம் அமிர்தா அபூம எல்லா சாதனங்களையும் இங்க சொல்லிருக்காரு. இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கவனிக்க இந்த 5-6 லைன் தான் திருப்பி சொல்ல போறேன். இதுல எல்லாம் இருக்குங்கிறதையும் சொல்ல போறேன். ஜீவன் சொல்லுவோமே, ஆனால் மனுஷ ஜீவனை வச்சுக்கணும். நாம் 84 லட்சம் ஜீவராசிகள்ல பசு பட்சி மிருகாதிஷு அநேகேஷு யோனிஷு புனః அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணியகர்ம விசேஷேன இதானீந்தன மானுஷ்யே திரிஜன்ம விசேஷம் பிராப்தவதான்னு சங்கல்பத்தை சொல்றோம். அர்த்தம் தெரியாமலே சொல்றோம்.
அரிதறிது மாண்டதாய் பிறத்தல் எருது இது என்பது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய போட்டு, சம்சார சாகரத்தை தாண்டக்கூடிய போட்டு மனுஷ சரீரம். கீழே ஐதய உபனிஷத்து குதிரை சரீரம் கொண்டு வந்தார், பசுமாட்டு சரீரம் கொண்டு வந்தார். ஜீவன்கள் எல்லாம் எங்களுக்கு இது போராது அப்படின்னு சொல்லி மனுஷ சரீரத்தை கொண்டு வந்தோன்னா ஆஹா வெல்தன்னு சொன்னான்னு இந்த உபனிஷத்துல ஆயிருக்கு. அப்பேற்பட்ட சரீரம் அதி துர்லபமான சரீரம். இதுல ஜீவபாவம் வரைக்கும் இதுவும். ஆனா இந்த உடம்போடு நான் நினைச்சேன்னா ஒரு நாளும் உங்களுக்கு மோட்சம் கிடையாது. இது அழிஞ்சுதான் போப்பது. அதனால அனித்யாது என்ன தெரியுண்டா இந்த சம்சாரத்துல பிறக்காம இருக்கலாம். கர்மாவெல்லாம் இல்லாம இருந்தா சம்சாரத்துல பிறக்காம இருக்கலாம். கர்மாவெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நமக்கு ஆசையே இல்லாம இருக்கணும். அஜானாது காமஹ காமாத்து கர்ம கர்மக்ஷா ஜன்ம. இதான் அவித்யா காம கர்மன்னு ஒரு பிரேஸ் நாம 100 இடத்தை படிச்சிருக்கோம். நீங்களே படிச்சிருக்கீங்க எல்லா சிஷ்யா. முதல்ல தான் யாருன்னு தெரியாததான ஒன்று. தூக்கத்துல நான் இந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கேன்னு தெரியாமல் சித்தம் ஜாஸ்தியாகும் போது பல காரணங்கள்னால சொப்னம் பார்த்து சுகப்படணும், சொப்னம் பார்த்து கஷ்டப்படணுங்கிற கர்மா இருக்கும் பொழுதோ கனவுல உங்களை தவிர யாராவது இருக்காளோ. ஆனா எத்தனை யானை, எத்தனை குதிரை, எத்தனை ரயிலு பெரியவாளோட பேசுற மாதிரி, பாசோட சண்டை போடுற மாதிரி, அதுதான் ரொம்ப நிறைய. இவ்வளவு பேர் இங்க எங்க வந்தா எத்தனை நிமிஷம், அரை செகண்ட்ல வந்துட்டா. இவ்வளவு பேரு உங்களை தவிர தனியா இருக்காளோ. எப்ப இந்த வந்தவாளுடைய நல்லதோ கெடுதலோ, நல்லதுமே கெடுதல் தான், கெடுதலும் கெடுதல் தான். சுகம் வரத்துக்கு முன்னாடியே எப்ப வரும் எக்ஸ்பெக்டேஷன்னால கஷ்டம். சுகம் வந்தப்புறம் அடுத்தாத்துக்காரது கூட வந்ததேன்னு கம்பேரிசன்ல பெரிய துக்கம். சுகம் போன அப்புறம் கேட்கவே வேண்டாம், மண்டைய புழைச்சிருமா. 3 காலத்திலையும் சுகமானது நமக்கு அன்ஹாப்பினஸ் கொடுக்கறது. துக்கம் அப்படி இல்லை. வந்தப்புறம் தான் தலைவலி, வந்தப்புறம் தான் கஷ்டமே ஒழிய தலைவலி எப்ப வரும், கொரோனா எப்ப வரும் யாராவது எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வந்துட்டு போயிடுச்சுன்னா அதை விட ஆனந்தம் வேற கிடையாது. வயிற்ற வலிச்சு நிவர்த்தியாச்சுன்னா ஏதோ மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆக நாம நம்முடைய சிற்ற அறிவை வச்சு யோஜனை பண்ணாலே இன்ப துன்பங்கள்ல துன்பத்தை விட இன்பம் தான் மோட்சம். துன்பம் காலத்துல மட்டும் கஷ்டத்தை கொடுக்கறது, இன்பம் முக்காலத்திலும் கஷ்டத்தை கொடுக்கறது. அதுல முக்கியமான கஷ்டம் கம்பேரிசன். இவனுக்கு 1,00,000 ரூபாய் வருது, மாசம் 10 லட்சம் ரூபாய் வரவனை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கான். இவன் என்னைக்கு உட்படுறது. தேவலோகத்துக்கு போனாலும் அப்படித்தான். நீங்க 10 புண்ணியம் பண்ணிட்டு ஒரு பாட்டியாஸ் கொடுத்துருப்பா, 100 புண்ணியம் பண்ணிட்டு இன்னொருத்தர் வருவார், இன்னொருத்தர் 200 புண்ணியம் பண்ணிட்டு வருவார். 3 பேருக்கும் ஒரே தெருவுல ஏபிசிடி குவார்டர்ஸ். அனித்யம். ஏன் அனித்யம்? அனித்யமா இருந்தா கூட பரவாயில்ல, இம்பர்மனன்ட்னா பரவாயில்ல. பட் வேரியேஷன் இருக்கு, கிரடேஷன் இருக்கு, தாரதமியம். இதுதான் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு வருமானத்தை நமக்குள்ள இருந்து சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா எல்லாருமே பிரம்மாண்டமா இருக்கலாம். அடுத்தவனோட கம்பேர் பண்ணி அவன் பெரிய கார்ல போறானே, நான் இதுக்கு சைக்கிள்ல போகணும். இதனால இந்த சுகத்துல தாரதமியம் தேவலோகத்தை நிறைய உண்டு. தைத்திரிய உபனிஷத்துல சயே சதும் மனுஷகந்தர்வானாமானந்தா சயேகோ தேவகந்தர்வானாமானந்தா ஸ்ரோத்ரியஸ்ய ஜாகாமஹ தஸ்ய சயே சதம் தேவகந்தர்வானாமானந்தா சயேகம் விதனாச்சிரலோகலோகானாமானந்தா ஸ்ரோத்ரியஸ்ய ஜாகாமஹ தஸ்ய சயே சதம் விதனாச்சிரலோகலோகானாமானந்தா சயேகா ஜானஜானாம் தேவானாமானந்தா. இப்படி சொல்லிட்டே போய் அப்புறம் சயேக கர்ம தேவானாம் சயேகோ தேவானாம் சயேக இந்திரஸ்ய சயேகோ ப்ரஹஸ்பதேஹ சயேக பிரஜாபதேஹ சயேகோ பிரம்மணா. 100 மடங்கு உயர்வான ஆனந்தம் உள்ளவர்களை எல்லாம் பார்த்துங்க நாம தேவலோகத்தில் நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்கிறாங்க, இங்கே இருக்கலாமே. நாம குடிசையில இருப்போம், அடுத்தவா பங்களாவில இருக்கா, வாத்துல புள்ளி குபேரனே இருக்கான். அவனை பார்த்து நீ குச்சேலு, நீ குபேரனா இருக்க வேண்டாமே. குபேரனை விட குச்சேலனுக்கு நிம்மதி ஜாஸ்திங்கிறத நமக்கு தெரியறதோ இல்ல, நம்ம மனசை கேட்கறது. அது கேட்டாச்சுனாலே ஞானம் வந்தாச்சு. இப்ப என்னத்துக்கா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த வியாக்கியானத்தை? அனித்யாது சாத்திய சாதன லட்சணா சம்சாராத்துங்கிறார். இந்த வேர்ல்ட்லி பிரஷர்னா என்னன்னா ஐயக்கூடியது மட்டுமல்ல, நீ பண்ணின புண்ணியங்களுக்காக சம்பாதிக்கப்பட்டதான ஏழு
ஆர்ஜித சேவான்னு பேரு. 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு வேற கியூ, 1000 ரூபாய் டிக்கெட்டுக்கு வேற கியூ, 50,000 ரூபாய் டிக்கெட்டுக்கு வேற கியூ. ஆர்ஜித சேவை. 1,00,000 ரூபாய் கொடுத்தேன்னா நேர கியூவோட நேர சுவாமியை போய் பார்க்கலாம். இது மாதிரி தான் தேவலோகம். வைகுண்டம் பூலோக வைகுண்டம் திருப்பதி, பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். அதுல நீங்க கொடுக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி சேவை கிடைக்கிறதா இல்லையா? இதேதான் ரிப்ளிகாங்க. எனவே நான் இதை செய்து அதை அடைய வேண்டும், இதை செய்து இந்த லோகம் போக வேண்டும், அதை செய்து சிவலோகம் போக வேண்டும், இதை செய்து வைகுண்டம் போக வேண்டும். சாத்த சாதன லட்சண ஹோல் வேர்ல்ட். இதுக்குதான் சம்சாரம்னு பேரு. இங்க அங்க போறது, இங்க போறது குட்டி போட்ட போன மாதிரி ஒரு செகண்ட் சும்மா இருக்க. சம்சாரம் சம்சரதி புனః இதோ கச்சதி. இதுல இப்ப மனுஷனாக ஜீவனா வந்திருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே அதுக்கு ஜீவன் தான் பேரு. கொசு ஜீவன், மூட்டைப்பூச்சி ஜீவன். ஜீவன்னா உயிரோடு இருக்கிற பொருள்னு அர்த்தம். ஜீவ பிராணதாரணே. மனுஷன்னா ஒரு ஜாதியை படிக்கிறது. ஜீவன்னா பிரம்மாதி பிபீதிகந்த தனுஷு புரோதா ஜெகத் சாட்சினி சைவாஹம் மெஜதிஸ்ரவஸ்தி திட பிரஜா பியஸ்ய அஸ்தி சேதி சண்டாலோஸ்து சதுத்திஜோஸ்து குரரித்யேஷா மனிஷா மம ஆப்ரம்மாதி பிபீதிகாந்த தனுஷு. அவ்வளவையும் சொல்லுங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவு நல்லா இருக்கு. இதுல இருந்து நமக்கு நிச்சயமா வேண்டாம்ங்கிற எண்ணம் வரணும். இதுதான் முமுட்சான்னு பேர். சாதன சதுஷ்டயத்துல நித்யானித்ய விவேகம், வைராக்கியம், சமாதி சட்கம், முமுட்சுத்தம், முமுட்சவகான்னு போட்டுக்கார் பாருங்க. அந்த சாதன சதுஷ்டயத்தை அப்படியே விளாபாரியா எடுத்து சொல்றாரு. இவெல்லாம் தான் இப்ப ஆத்ம விசாரத்தை பண்ணாரு. நாம பண்ணும் பொழுது வாஸ்தவமா இந்த வைராக்கியமானது அதுல இருந்து வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்கா, எவ்வளவு இருக்குங்கிறது தகுந்த மாதிரி தான் விஷயம் புரியும். கண்ணாடி எவ்வளவு பளிச்சல் இருக்கோ அவ்வளவு நல்லா இருக்கும் போட்டோ. லென்ஸ் சுமாரா இருக்கு. 100 ரூபாய்க்கு 2 கேமரா வாங்கியிருக்காங்க. அது மூச்சியை பார்த்தா என்னட்டுவாங்க இருக்காது. அதே 50,000 ரூபாய் கொடுத்து கேமரா வாங்கினேன்னா அந்த லென்ஸ் பலபலன்னு இருக்கும். நம்ம மனதுங்கிற லென்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி சஞ்சாமத்துல சூரியனுடைய ஜீவனுக்கு அந்த லென்ஸ் அப்படி வச்சிருக்காரு. ஏன்னா அப்படி சாதனங்கள்லாம் பண்ணி பளிச்சுன்னு இருக்கணும் கண்ணாடி. அப்பதான் இதற்கு மூஞ்சி தெரியும். இல்லைன்னா அண்ணங்க இருக்கிறது தான் தெரியும் நமக்கு. இது வெறும் கிளாஸ். அதெல்லாம் இருக்கட்டும். அனித்யாது. இது எப்படி இருக்கிறச்சேயே கஷ்டத்தை கொடுக்கறது. அதனால இது நமக்கு வேண்டவே வேண்டாம். காக்கவிஷ்டாவது பிரம்மலோக வைராக்கியம். வைராக்கியத்தை உதாரணம் பாஷ்யம் இன்னொரு இடத்துல. காக்கவிஷ்டவான்மான யாரும் வாங்கிட்டு போகணும். பிரம்மலோகத்திலேருந்து உங்களுக்கு போஸ்ட் வந்துருக்கு சார் வரையலாம். பிரம்மலோகம் வேண்டாம். 2 லட்சம் ரூபாய் தானே இந்த கிளாஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி. ஏன் வைராக்கியம்? அப்ப அவ என்ன பண்றா? இவாளுக்கு நிஜமான ஜிஜ்ஞாசவா அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா வந்துருக்கு பத்தியில. அத என்ன சாதன சதுஷ்டயத்தை சொல்ற. அனித்யாத் சாத்திய சாதன லட்சண சம்சாரா வியாதி விருத்தவ. புது வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. வியாபர்த்தும் இச்சவா வியாபிவிருத்தவ. அதை விட்டு தனியாக விலக வேண்டும்ங்கிற எண்ணம் வரும். இந்த உலகத்தோட இன்பங்கள்ல இருந்து நாம் விலக வேண்டும். துன்பத்திலேருந்து விலக வேண்டும் நினைக்கிறது நாய் கூட நினைக்கும். இன்பத்திலேருந்து விலகணும். அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிரிஷதா. இன்னைக்கு நான் பேசல, வேற ஏதோ சக்தி பேசல். அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே ந ஸ்பிரிஷதாங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. உடலோடு எனக்கு சம்பந்தம் இல்லை என்ற உணர்வு இருந்து உடலோடு நீ பழகும். பத்மபத்திரம் விவாம்பசா. அப்படி நிலைமை நமக்கு பூர்வ புண்ணியத்தினால, குரு கிருபையினால, ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் வரும். புண்ணியத்தை பலனை கருதாம பண்ணாவும். ஆமா இது பண்ணினா சர்வாத்ம பாவங்கிற மோட்சம் வருமானார். 100 பேருக்கு வந்திருக்கு. வாமதேவருக்கு வந்திருக்கு, அவருக்கு வந்திருக்கு, சுகருக்கு வந்திருக்கு. பிரம்மவித்யா பரம்பரை சொல்றமே நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்தியம் தத்புத்திர பராசரம் வியாசம் சுகம் கௌடபதம் கோவிந்த யோகேந்திரம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அஸ்தாமலகஞ்ச பத்மபாதஞ்ச சுரேஸ்வரஞ்ச சிஷ்யம் ஆனந்தி தோடுகார. இன்னி நேற்றைய வரைக்கும் நம்ம மகா பெரியவா இருந்திருக்கார், ரமணர் இருந்திருக்கார், பல பேர் இருக்கா. இன்னைக்கும் மகான்கள் இவ்வளவு பேர் இருக்கா. ஜீவன் முக்தன் நெற்றியில் எழுதி ஒட்டி ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. அவளுடைய பாவம் தான்.
அவ கொம்பு முளைக்குமான்னு கேட்கலாம். உடம்பே கிடையாது, அப்புறம் கொம்பு இங்க முளைக்குது. பகவானே கிருஷ்ணரா வந்தோடனே அவருக்கெல்லாம் கொம்பா முளைச்சிருந்தது. அவங்க கிடைக்கான் இடையன்னு சொன்னா வடிவத்துல வித்தியாசம் பண்றதுல பிரயோஜனமே இல்லை. மனதுல வர வித்தியாசம் தான் வித்தியாசம். குவாலிட்டி தான் முக்கியமே ஒழிய குவான்டிட்டி முக்கியம் இல்லை. இந்த இடத்துல பெரிய பாறாங்கல்ல விலை 2000 ரூபாய், ஆனா இத்தூண்டு வைரக்கல்லுடைய விலை 2 கோடி ரூபாய். என்ன சார் இது ரொம்ப சின்னதா இருக்கேன்? ஏன்னா என்னென்ன பண்ண சொல்றீங்க? ஆள் உயரமா இருந்தாலும் பெரிய ஆள் பெருமாள்னு சொல்வாளா? கடுகுமா இருந்தாலும் சுகாச்சாரியார் வந்தானே அத்தனை வயசான வாழ எழுந்திருக்கிறார். அதனால அப்படி ஞானம் பிரம்ம ஜிக்ஞாசவஹ வேணும்னு நினைக்கிறா. எதை அறியணும்னு நினைக்கிறா? ஆத்மஸ்வரூபத்தை, பிரம்மத்தை தெரியணும்னு நினைச்சுட்டு ஆத்மா விசாரம் பண்ணான். நல்லா கவனிக்கணும். பிரம்மத்தை நாம் நன்றாக தெரிந்து அடைய வேண்டும்னு நினைச்சு ஆத்மா விசாரிக்கிறாங்க. ஆத்மாதான் பிரம்மன். பிரம்ம ஜிக்ஞாசவஹ. அப்ப என்ன பண்றா? வியாபிபிருத்சவஹ. வைராக்கியம் பூர்ணமா வந்திருக்கு, விவேகம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு சபையில சேரும் பொழுது, ஐயா இந்த உடம்புல நான் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு இல்ல, அவர் என்ன ஒரு களிமண்ணா இல்ல அவர் வடிவமா, அவர் சுகதுக்கங்கள் உள்ள ஒரு ஆளா, அப்பப்ப பச்சோந்தியா மாறக்கூடியதான ஆசானியா, இல்ல தூங்கும் போது நிம்மதியா இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவர் தானா? அது வரைக்கும் சுசுப்தியில ஆத்மா தனியா இருக்க, ஒரு உபதிரவம் கிடையாது, பிரம்மானந்தமா தூங்குறோங்கிறான். அதனால கும்பகர்ணனை எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம்னு நான் சொல்லல. தூங்கும் பொழுது இருக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது விழிப்பில் உணர வேண்டும். தான் தூங்காமல் தூங்கும் நிலை வேண்டும். அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும். முதல்ல இந்த வைராக்கியம் இருக்கணும். அந்த நசிகேதஸ் இருந்த மாதிரி இருக்கணுங்கிறது கடைஞ்சி போச்சு பார்த்தா. அனித்யா சாத்திய சாதன லட்சணா சம்சாரா ஆஜீவபாவா தியாக உற்சவா இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா முமுக்ஷவா இதுக்கு அல்டிமேட் பலன் என்ன? பந்தங்கள் இல்லாத சர்வாத்மபாவோ மோட்சான்னு ஒண்ணும், நிர்வாணம் மோட்சான்னு ஒண்ணும். நிர்வாணம்னா சரீரம் இல்லாத நிலை. நிர்வாணம்னு சொன்னா சரீரமே இல்லை, வானம்னா சரீரம். வான வேடிக்கை மாதிரி இது வருது போயிடுறது. இந்த உடம்புக்கு வானம்னு பேரு, உடம்புக்கு வானம்னு பேரு நான் சொல்லல, புத்தகங்கள்ல இருக்கு. வானம் பானம், பானம்னாலும் வானம்னாலும் ஒரே மாதிரி சில இடங்கள்ல பபையோர பேசும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த பானமாக பான ஜெயிக்க மாதிரி இருக்குது உடம்பு. அந்த ஹஹாங்கிறத பிரசஸ்களும் புஷ்னு போயிடுறது இல்லையா? புஷ்வானம் தான் அந்த நிர்வாணம், உடல் இல்லாத நிலை, அசரீரம். இது மாதிரி வர முடியுமா? இதுக்கே சர்வாத்மபாவம்னு பேரு. அப்புறம் உடல்கிற பரிச்சேதம் இல்லைன்னா டம்ளர்ல அந்த டம்ளரை உடைச்சுட்டேன்னா அதுக்குள்ள அந்த சின்ன இடைவெளி என்னாச்சு? சத்து போயிட்டா அது இயல்பான ஆகாசமாக ஆயிடுது. இந்த நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய லிமிடேஷன் போயிடும். அப்போ என்ன நினைச்ச இவாள்லாம் என்ன பண்ண? இந்த உபனிஷத்துல நேற்று வாமதேவர் கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் போதே ஞானம் வந்து நான் தான் எல்லாமா இருக்கேன், எனக்கு எல்லா விதமான ஆனந்தம் என்னிடத்துல இருக்கு, எனக்கு இந்திரன் சந்திரன் எல்லாம் என் ஸ்வரூபம் அப்படின்னு ஒரு வரி வந்துதான் இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிக்கிறார். அந்த நிலைமை அவருக்கு மட்டும் சொந்தமான அப்பா சொத்தான்னு இது எல்லாருக்குமே உள்ளதுதான். மோட்சங்கிறதுல தாயம் பங்கு. மோட்சே தாயபாகுங்கிற பிரம்மஸ்ருதியில நம்ம ஸ்வரூப சத்தை நீங்க இன்னொருத்தர் எடுத்துன்னு போகவே முடியாது. அதை உணரணும். அந்த சர்வாத்மபாவ பலம் பிரம்ம வித்யா சாதன கிருத சர்வாத்மபாவ பலாவாப்தியம். இப்ப மேலேந்து வரேன். நேற்று கிளாஸ்ல சொன்ன வாமதேவருக்கு நானே எல்லாம் என்று நினைத்த பேரானந்தம் கிடைத்ததுங்கிறத வாமதேவா தியாச்சாரிய பரம்பரையா, வாமதேவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய சிஷ்யர் எந்த சிஷ்யாருன்னா அதுக்குன்னே போனாலும். இப்ப காலேஜுக்கு போய் படிப்ப மட்டும் கிரேட்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கரைச்சல். பஸ்ஸை இருக்கிறது எப்படி, வாத்தியாரை ஏமாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுன்னு வரவா நிறைய பேர். நீங்க போறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வறுமையை வெளியே நீங்க எந்த ஏனத்தை போய் முழுறையோ அவ்வளவு ஜலம்தான் சமுத்திரம் சேர்ந்து வரும். டம்ளர் எடுத்துமானா டம்ளர் வரும், படம் எடுத்துமானா படம் வரும், அண்டா எடுத்துமானா அண்டா வரும். நீங்க புத்தண்ணி எடுத்துன்னு போயிட்டு 4 டம்ளர் ஜலம் வரலையான்னு கேட்க முடியாது. அப்போ அப்படி பரம்பரைன்னா அவர்கிட்ட இருக்கிறத அப்படியே கிரகிச்சுக்கணும். ஆச்சாரிய பரம்பரையா
ஏன் இதுக்கு பிரகதாரண்யத்துல யோ யோ தேவானாம் பிரத்யபுத்த சயேவ ததபவத்ஷீணாம் ததா மனுஷ்யானாம் அப்படி ஒரு பரம்பரை, ஞான பரம்பரை. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜக்ஷயோ விதுஹு 9வது அத்தியாயத்தை சொல்றார் டீட்டெயில். சகாலேனே ஹமஹதா யோகோ நஷ்டப்பனந்தப அப்படின்னு தான் பார்த்தான். டீட்டெயில் சொல்றார், உபனிஷத்துல சொல்றார். பாரம்பரிய சுத்தியா அபத்தியோத்தியமானாம், அது பரிச்சுன்னு கிடைச்சதுன்னு தெளிவாக சொல்றது இல்லையா? நாமும் அதை அடைய வேண்டுமே அதை புரிஞ்சுக்கணுமே நினைச்சோம். அடையிறது இல்லை, அடைஞ்சது தான். கருத்தை போட்டு மாலை அடையணும்னா கருத்தை இருக்குன்னு அவ சொன்னா போதும். அஜ்ஞான நிவர்த்தி மட்டும்தான் இங்க தேவை. இங்க பண்ண வேண்டியதோ செய்ய வேண்டியதோ அடைய வேண்டியதோ ஒண்ணு பண்ண வேண்டிய வேலைகளை கஷ்ட காரியம் நகித்தியது. அந்த நிலைமை வந்தப்புறம் பின்னாடி மாடி கட்டி புடிச்சிருந்ததுக்கு அப்புறம் தான் கம்பல் தான் எடுக்கணும். காங்கிரீட் முதல்ல எல்லா கம்பும் வச்சிருக்கணும். அது புடிச்சு விட்டுன்னு நினைச்சுன்னு கம்பை எடுத்தேன்னா மண்டையில வரும். ஆருருஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. கீதை இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பல கோடி ராஜ்யம் கொடுக்கும். எது வரைக்கும் நாம டியூட்டியை கட்டாயம் பண்ணணும், பரோபகாரமாக பண்ணணும். தானாக அது விட்டு போயிடும். இப்போ டிஞ்சர் போட்டு காயம் பட்டோம்னா பஞ்ச வச்சு விட்டுடுவாங்க. டிஞ்சர்னு விட்டு இப்ப அதெல்லாம் இல்லவே இல்லை. நரக வேதனையா எரியும். நான் தான் திருவிழம் போட்டு இருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த புண்ணு கம்ப்ளீட்டா 10% ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தானா விழுந்துடும். நீங்க நடுப்புற பிடிச்சி இழுத்தேன்னா 2-3 வருஷம் ஆகும் சக்திக்கு. கர்மாவை நீங்க விடக்கூடாது. கர்மா இவனிடத்துல இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு தானா விட்டுட்டு போன. நகர்மா நித்யஜே யோகி கர்மதி இதுதான் சாரம். அது உங்கள்கிட்ட இல்லைன்னு தானா போயிட்டான். அதுக்குதான் ரூபமே பபந்தனான் மத்தியோர் மட்சியமாமிருதா. நீங்க பிடிச்சி இழுக்கிறது இல்லை. பிளாம்பழத்தையோ அல்ல அந்த வெள்ளரிக்கையோ தானா பழுத்தோன்னு விட்டுணும். அப்ப ஒண்ணும் அழுக ஒண்ணும் இல்லை. நீயா வலுவல பிடிச்சி டிஞ்சரை இழுத்த பார்த்தேன்னா அது அவ்வளவு ஆபரேஷன் போயிடும். அப்படி வாமதேவாச்சாரியர்கள் ஞானி மத்தவாளும் கர்மா பண்ணணுங்கிறார். அது வேற விஷயம். மகாபெரிவா எல்லா பட்டியும் இருந்திருந்தா எல்லா கர்மம் பண்ண அமா சோமவாரத்தை 108 பிரதட்சணம் பண்ண பொம்தானே எவ்வளவு பேர் பண்ணினோம்னா நானே பண்றதுக்கு போக முடியல. ஏதோ ஒரு சுத்திட்டு வந்தேன். நமக்கெல்லாம் இது ரொம்ப சின்ன விஷயமா நினைக்கிறோம். அதனாலதான் நமக்கு ஞானம் முத்த மாட்டேங்க. வாமதேவா ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரைன்னு கொண்ட நடத்தி காட்டுறவாளுக்கு தான் ஆச்சாரியாள்னு பேர். வெறும் என்னாட்டுமோ உபதேசம் பண்றவாளுக்கு குருன்னு பேர். புரிஞ்சுண்டா? பிரம்ம வித் பரிஷதி அத்தியந்த பிரசித்தாம். இந்த மாதிரி சபைகள்ல இது ரொம்ப பிரசித்தமா இருக்கு. ஞானம் வந்தா கைவல்யம்னு பிரசித்தமாயிடுச்சு. நாம அதை அடைய வேண்டும். உபலபமானாக நமக்கு அந்த வேணும் அப்படின்னு தான் நாமெல்லாம் நினைச்சு வந்திருக்கோம். பிராமணாக அதுனாதனாக இன்னைக்கு இருக்கிறவ இப்ப இருக்கிறவ இந்த குருகுல சிஷ்யல இப்ப எல்லாரும் பார்த்துன்னு உட்காந்துன்னா இன்னைக்கு புதுசா வேற வந்து உட்காந்துருக்காரு. இதுல ஆள் ஜாதி பேதங்கள்லாம் கிடையாது. பிராமணாக ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், பிரம்ம ஜிஜ்ஞாசவா. அதைத்தான் உணரணும்னு எண்ணம் தீவிரமா இருக்கணும். எதுவும் வேணும் உலகமும் வேணும்னா சரிப்படாது. அனித்யா சாத்திய சாதன லட்சண சம்சாரா ராஜீவ பாவா வியாபிவிருத்தவா. ஆனா அது ஏன் தெரியல, அதை பத்தி நாம கவனிச்சு விசாரணம்னா இப்படியா அப்படியான்னு அனலைஸ் பண்ணணும். அலசுன்னு அலசி பார்க்கணும். உடல் எல்லாம் வருது போறது, பாக்கியம் வருது போறது, கோமாரம் வருது போறது, வாலிபம் வருது போறது, வார்த்தைக்கம் வருது போறது, உடம்பே போறது. இவர் ஒன்றும் போகல. ஜாக்கிரத்துல இருந்து சொப்னம் வருது, சொப்னத்துல இருந்து ஜாக்கிரத்து வரல, ஜாக்கிரத்து இருந்தா சொப்னம் இல்ல, சொப்னம் இருந்தா சுசுப்தி இல்ல. இந்த 3 என்னதல்ல, 3ஐயும் தாண்டின பியூர் கான்சியஸ்னஸ் சாட்சி சேதா அப்படின்னு விசாரம் பண்ணணும். அதுக்காகதான் ஆரம்பிக்கிறாரு. இதுல எல்லாமே சேர்த்து பிடிச்சு பல பேர் சேர்ந்து தேர்வு கழிச்சு ஒவ்வொருத்தரும் இப்படி கை தூக்குறா. என்னால்தான் வெறும் சாம்பிராணி. அங்க நிஜமா ஒரு ஆள் மோட்டர் போட்டுறாங்க. அது போல மோட்டர் மாதிரி பகவான் எல்லாருக்குள்ளயும் எனர்ஜியா இருக்காரு. ஈஸ்வர சர்வ பூதானாம் கிருத்தேஷ அர்ஜுன திட்டதி. அதை புரிஞ்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது.
அதுனா தலாஹா பிரம்ம ஜிஜாசவா இவாளுக்குள்ளேயே விசாரிக்கிறாங்க. நமக்கு பாடம் படிச்சுட்டு அப்புறம் 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண. இதை ஜெயராமன் நம்ம இவரெல்லாம் பண்ணிட்டு இருந்தா குருகுலத்தை. நீங்கள் பண்ணலன்னு நான் சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தெரிஞ்சுட்டோம்னு இதே மெனக்கலை நாம் பிரச்சாரம் பண்ணணும். ஒரு தரம் கேட்டுட்டு போறதுங்கிறது எப்பவுமே கிடையாது. அதனால விசாரயந்தா அந்யோன்யம் பரிச்சந்தி வயமாத்மேதி வயம் உபாஸ்மஹே. இதோட இப்ப நிறுத்துகிறேன்.